காலை வணக்கம். கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கில் எப்படி விடுதலை வாங்கிறதுன்றதுக்கான ஒரு ஆழமான காரணங்களோட இந்த கேஸ் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3596, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3596, லால் முகமது மஞ்சூர் அன்சாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ரெண்டு பேர் டிசீஸ்டும் அக்யூஸ்டும் ரூம்மேட்ஸு. அங்குள்ளே ஏதோ மியூசிக்கில் சண்டை வந்துடுது. அக்யூஸ்ட் டிசீஸ் அடிக்க இறந்து போயிடுறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா கீழ்கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் கன்விக்ஷன் ஆகுது. ஒன்று எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன், ரெண்டாவது டையிங் டிக்ளரேஷன், மூணாவது ஹாஸ்டைல் விட்னஸஸுடைய சில அனுமதிக்கப்பட்ட சாட்சியங்கள். இதை மூணுத்தையும் உச்சநீதிமன்றம் கெட் ஓவர் பண்ணி விடுதலை பண்ண. நம்பர் 1, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஃபோன் மூலமாக சொன்னாங்க அப்படின்றாருல்ல, அந்த ஃபோன் காலை ஏன் ட்ரேஸ் அவுட் பண்ணல. அடுத்தது போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி சொன்னதாக சொல்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஏன் விசாரிக்கலை. இது ரெண்டாவது டையிங் டிக்ளரேஷனில் சாட்சிகள் முன்னுக்கு பின்னும் முரணாக சொல்லுது. ஒரு சாட்சி சொல்லுது, ஒரு சாட்சி சொல்ல மாட்டேங்குது. எந்த சாட்சி இறந்து டிசீஸ் கூடவே போனாரோ அவர் அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததா சொல்லலை அப்படின்னு சொல்றதுனால டையிங் டிக்ளரேஷன் டிஸ்பிலீவ்டு. மூணாவது இந்த ஹாஸ்டைல் விட்னஸஸோட அனுமதிக்கப்பட்ட சாட்சியங்களில் ஒரு சாட்சி அக்யூஸ்ட் ரத்தத்தை தொடச்சாரு அவர் சட்டையில் இருந்துன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபர்தராக கிராஸ் பண்ணும்போது அதை அவர் முறையாக உறுதி செய்யலை. இந்த மாதிரி காரணங்களுக்காக விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 பக்கம்தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. ஃபுல்லாக படிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் தெளிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த கேஸ் எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது வழக்கறிஞர் கேஸை நடத்தியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? காலை வணக்கம், நன்றி.